இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 சுச்சுவேஷன் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலயமா உங்களோட மணி மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரவிந்த், லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ரைட், ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு மாத கடைசியானா உங்களோட பில் பே பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் சொல்கிறேன். உங்களோட மாத வருமானத்தை விட உங்களோட செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது சுச்சுவேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும், அதாவது ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸ் அது இதுன்னு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் உங்களோட லிமிட்டை தாண்டி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதுக்கு எஸ் ஆர் நோ மார்க் பண்ணுங்க. இப்போ ஃபோர்த்து சுச்சுவேஷன் சொல்கிறேன். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கா? எஸ் ஆர் நோ. இப்போ அஞ்சாவது சுச்சுவேஷன் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதனால ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால இப்போ உங்க குழந்தைங்க கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணுங்க. இப்போ ஆறாவது சுச்சுவேஷன் சொல்றேன். நீங்க மாசம் ஏதாவது கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து பண்ணி வைக்கிறீங்க, ஆனா திடீர்னு எப்படியாவது அது வந்து ஃபுல்லா செலவாயிருதா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஏழாவது சுச்சுவேஷன் சொல்றேன். உங்களோட மந்த்லி இன்கம் வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸை கவர் பண்றதுக்கே பத்தலையா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணுங்க. இப்போ எட்டாவது சுச்சுவேஷன் சொல்றேன். உங்க பசங்க வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலையா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணுங்க. நீங்க உங்க ஃபியூச்சர் நினைச்சு எப்பயுமே கவலைப்பட்டு இருக்கீங்களா? என்னடா நம்ம இன்னும் எமர்ஜென்சிக்கு எந்த எதுவுமே சேர்த்து வைக்கலையே, அந்த மாதிரி ஏதாவது கவலைப்பட்டு இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் சுச்சுவேஷன் சொல்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு இவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க, சேவிங்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் என்னடா நம்ம என்ன எதுவுமே சேர்த்து வைக்கலையேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ மார்க் பண்ணுங்க. ரைட், இப்போ உங்கள்கிட்ட 10 கொஸ்டின்ஸ்க்கு எஸ் ஆர் நோ வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். வாங்க இதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். உங்களோட மணி மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத இப்போ நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. ஒருவேளை உங்க மணி மைண்ட் செட் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றிக்கலான்றதையும் இந்த ரிசல்ட்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க 8 to 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எஸ்ன்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சேவிங்ஸ் பத்தி அக்கறையே இல்லை, உங்க ஃபியூச்சர் பத்தி நீங்க யோசிக்காமே இருக்கீங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மணியை ஒரு 20% வந்து சேவ் பண்ணுவீங்க உங்களோட மந்த்லி இன்கம்மை. தென் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மற்ற இதுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க 5 to 7 கொஸ்டின்ஸ்க்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா மணி எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, பட் அது எப்படியாவது ஒரு இடத்துல வந்து நீங்க செலவு பண்ணிடுறீங்க. இதை நீங்க தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மணியை போட்டு அதை வந்து மறந்துடுங்க. கிட்டத்தட்ட அது என்னானாலும் நீங்க அதை எடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மணி சேவ் ஆகிட்டே வரும். முடிஞ்சா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட நீங்க ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க 3 to 5 கொஸ்டின்ஸ் எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சிருக்கு, நீங்க கரெக்டா சேவ் பண்ணிட்டு வரீங்க. பட் அதை சேவ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்றதுக்கு சம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் சூப்பரா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்க 0 to 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர், உங்களே நீங்க கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கோங்க. உங்களோட மணி மைண்ட் செட் செம்மையா இருக்கு. எப்படியாச்சும் உங்க ஃபினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இப்போ கமெண்ட்ல உங்களோட ஃபினான்சியல் மைண்ட் செட்டோட மார்க்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.